பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 23 2024 பௌர்ணமி. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, எபேசியருக்கு எழுதின திருமுகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எப்போதும் தூய ஆவி துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தூய ஆவியானவருடைய துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். அவர் நம்மை எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அந்த ரகசியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். ஒரு சில நாட்களுக்கு முன்பு இன்டர்நெட்டில் ஒரு அருமையான கதை நான் படிக்க நேரிட்டது. அதில் ஒரு மனுஷன், அவருக்கு ஒரு துணை, அவருடைய குதிரை, மிகுந்த அழகான குதிரை. அது ஊர்க்காரர்கள் எல்லாம் அந்த குதிரை மேலே ஆசைப்படுவார்கள், எனக்கு இதை வித்துவிடு என்று. அவனோ, நான் விற்க மாட்டேன், இது என் குடும்பத்தில் ஒன்று போல என்று சொல்லுவாராம். அந்த ஊருடைய அரசர் அந்த குதிரையை பார்க்கிறார். இது குதிரை ரொம்ப அழகாக இருக்கிறதே, இந்த குதிரை எனக்கு கொடுத்து விடுகிறாயா? அதற்கு பதிலாக உனக்கு நான் நிறைய நகை, பணம், செல்வம், தங்க நாணயங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேனே, இந்த குதிரை அழகாக இருக்க எனக்கு கொடுத்து விடு. இந்த மனுஷனோ கொடுக்க மறுக்கிறார். நாட்கள் உருண்டோடுகின்றன. திடீரென்று அந்த குதிரை காணாமல் போயிட்டது. ஊர்க்காரர்கள் எல்லாம் வந்து சொல்லப்ப, நல்ல குதிரையா, நல்ல அழகான குதிரை, உங்க வித்திருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய நஷ்டம் பாரு உனக்கு. மனுஷனை ஒன்றும் சொல்றதில்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமேலு இந்த ஒரு குதிரை காட்டுப்பகுதிக்கு போய் இன்னும் ஒரு 12 குதிரைகளை கூட்டிக் கொண்டு வந்து விட்டுதான். ஊர்க்காரர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, அருமையான காரியம் உனக்கு நடந்துருச்சு. ஒரு குதிரை வச்சிருந்த, இன்னைக்கு ஒரு குதிரை பண்ணை பண்ணி வைக்கலாம், எல்லா குதிரையும் எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கும் அந்த மனுஷன் ஒன்றும் பேசல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய மகன் அந்த குதிரை மேலே சவாரி செய்கிறார். கீழே விழுந்து கால் உடைந்து போகிறது. எல்லாம் சொல்றாங்க, நல்லா இருந்த பாரு, இந்த குதிரை எல்லாம் வந்து உன் பையன் கால் உடைஞ்சது. அதுக்கும் அந்த மனுஷன் ஒன்றும் பேசல. அந்த ஊர் அரசர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு யுத்தம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் வாலிபர்களாக இருக்கிற எல்லாம் வாங்க அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இந்த பையனோட கால் உடைஞ்சு போயிருக்கு, நீ வராதப்பா தம்பி, நீ வீட்டில் இரு. மற்ற ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் மாடி வந்து சொல்கிறாங்க, நல்லா நடந்துச்சியா, கால் உடைஞ்சதுனால உன் பையன் உயிரோட வீட்டில் இருக்கிறான், எங்கள் பையனோட நிலைமையை பாருங்க. பொழுது இந்த மனுஷன் சொல்லுகிறார், நிஜத்திலே வாழ நாம் பழகிக்கொள்ள வேணும். இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை என்னவென்று அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்க வேணும். கொஞ்ச நாளைக்கு முன்பு என்னிடத்துல ஒரு குதிரை இருந்தது, அது நிஜம். திடீரென்று ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போயிற்று. அந்த காணாமல் போன அந்த சூழ்நிலையை, அந்த பிரிவை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தேன். இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமேலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வந்தது, அதையும் நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தேன். பிறகு என் பையனுக்கு கால் உடைந்து போனது, அதுவும் ரியாலிட்டி தான், அதுவும் கஷ்டம்தான், அதையும் நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தேன். இப்படி லிவ் இன் ரியாலிட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. மனுஷனுடைய சிந்தனையோ, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது கடவுளை புகழ்கிறோம். அதே விதத்தில் ஒரு கஷ்டம் நேரிடுகிற பொழுது, ஒரு துன்பம், ஒரு பெயின் நம்மளுக்கு வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அந்த கடவுளையே நம்மளுடைய நாவு தூஷிக்கிறது. வேதத்திலே எக்ஸடஸ், திருவெளிப்பாடு, அதில் வந்து 14ஆம் அதிகாரம், செங்கடலை கடக்க மோசேயின் ஒரு கட்டளைப்படி இஸ்ரேல் பிரஜைகள் எல்லாம் செங்கடலை கடந்து போகக்கூடிய ஒரு சூழல். பின்னாடி ஐகுப்து மன்னன் துரத்தி கொண்டு வரான் இவங்க எல்லாரையும். முன்னாடி செங்கடல் இருக்குது. பதட்டமான ஒரு சூழ்நிலை. பின்னாடியும் போக முடியாது, முன்னாடி கடல் இருக்குது. எல்லா ஜனங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க, மோசே என்னையா பண்ண, விசாம அங்கேயே இருந்தோம், இங்கே கூட்டிட்டு வந்து எங்களை சாகடிக்கவா? ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் ஜெபிக்க வேணும். ஏன், அவர் நமக்கு வரப்போகிறவற்றை முன் அறிவிப்பார். மோசே அறிந்தவராய் இருந்தார். தான் கடவுள் மேலே வைத்திருந்த நம்பிக்கையை சற்றே கூட அவர் விலகவில்லை.
ஸ்திரமாய் நிற்கிறதை பார்க்கிறோம். அதனாலே செங்கடலுக்கு நடுவிலே பாதை வந்தது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்மளுடைய சூழல் எப்படியாப்பட்ட வேணதா இருக்கக்கூடும். ஆசீர்வாதத்தின் உச்சத்தில் நாம் இருக்கலாம். நாம் செய்யக்கூடிய தொழில் எல்லாம் செழித்து கொண்டிருக்கலாம். இல்லை, பிசினஸ்ல ஒரு நஷ்டம் வந்திருக்கலாம். திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம், உடனே ஒரு சிலருக்கு முடிந்து விடுகிறது. இல்லை, கொஞ்சம் கால தாமதம் ஆகிறது. கடன் தொல்லை கஷ்டங்களில் இருக்கலாம். திடீரென்று பாருங்கள், நாளைய தினம் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை என்னவோ அதை ஏற்றுக்கொள்ள வேணும். மோசே ஆவியிலே ஜெபித்தவராய் இருந்து அந்த நிலைமையை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். கடவுளுடைய துணை இறங்கிற்று. செங்கடலுக்கு நடுவிலே அவர்களுக்கு பாதை கிடைத்தது. கடவுள் ஒரு திட்டத்தை வைக்கிறார். அவர் அறிந்திருந்தார். என்னது? 400 வருஷங்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மக்களாலே யுத்தம் செய்ய முடியாது, ஒரு போர் புரிய முடியாது. செங்கடலை எல்லா இஸ்ரேலர் பிரஜைகளும் தாண்டி போனதுக்கு அப்புறம் ஐகிப்து மன்னனும் அந்த அரசர்களும் எல்லாம் அந்த குதிரைப்படை எல்லாம் கடலுக்குள்ளாக இறங்கிறது. செங்கடலுக்குள்ளாக அவர் அப்படியே செங்கடலை மூடுகிறார். எல்லாரும் தண்ணீர்ல மூழ்கி சாகடிக்கப்படுகிறார்கள். கடவுள் நமக்கென்று அருமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை ஆவியிலே ஜெபிக்கிறவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். சந்தோஷத்தில் இருக்கிறோமா? கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு வேதனை நம்மளுடைய சூழ்நிலை உருவாகிறதா? அப்பொழுதும் ஸ்திரமாய் கடவுள் என்னை காப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்போம். லெட் அஸ் அக்செப்ட் த ரியாலிட்டி. உண்மையை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறவன் நிச்சயமாய் கடவுளாலே உயர்த்தப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா, ஆமென்.